திருப்பரங்குன்றம் ஆகப்பட்டது மதுரை சிட்டில இருக்கக்கூடிய முக்கியமான முருகப்பெருமானுடைய ஸ்தலம். அது மட்டும் இல்லாம, இந்த திருப்பரங்குன்ற மலையில சைவிசம் ட்ரெடிஷன் அதாவது சைவ சித்தாந்தத்த பேஸ் பண்ணி, அந்த குகையும் அங்க அமைஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திருப்பரங்குன்றம் மலைய நம்ப கந்த மலைன்னு கூட கூப்பிடுவோம். இந்த திருப்பரங்குன்றம் மலையாகப்பட்டது 15வது செஞ்சுரில இருந்தே பிரசித்தி பெற்றது. அங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் வேத பாடசாலைகளும் இருந்த காலகட்டம். ஸோ, திருப்பரங்குன்றம் அப்டின்னாலே, மதுரைக்கு, தமிழ்நாடுக்கு, ஏன் இந்தியாக்கே ஒரு முக்கியமான ஸ்தலமா அமையுது. அது மட்டும் இல்லாம, 6 படை வீட்டுல ஒரு முக்கியமான இடம் தான் திருப்பரங்குன்றம் மலை. அதாவது கந்தமலை. ஏன் கந்தமலை? அதாவது திருப்பரங்குன்றம் பேசு பொருளா ஆயிருக்குன்றது தான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதே மலையில 9த் செஞ்சுரியில காசி விஸ்வநாதர் டெம்பிளும் இங்க அமைஞ்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அது வந்து மெற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இப்போ நெறைய நாட்கள் வந்து யோசிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசி தமிழ்ச் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாரணாசியில பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கான தொடர்பா கூட காசி விஸ்வநாதர் டெம்பிள் இங்க இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ஹில்லுல அதாவது திருப்பரங்குன்ற ஹில்லிலேயே காசி விஸ்வநாதருடைய கோயிலும் அதாவது அர்லி கட் ராக் கட்டும் இங்க இருக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது ஆர்க்கியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே 6 படை வீட்ல முருகப்பெருமானுடைய ஒன் ஆஃப் த மலை தான் கந்தமலை அதாவது திருப்பரங்குன்றம்.